மந்திரத்தால் மாங்காய் காய்த்தது. புத்த ஜாதக கதைகள். கதை எண் 47. மந்திர பொக்கிஷங்கள். முன்னொரு காலத்தில் 4 பிராமண சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் உலகத்தை வெறுத்து காசியிலிருந்து சென்று இமயமலைச்சாரலில் 4 குடிசைகளை கட்டிக்கொண்டு சந்நியாசிகளாக வாழ்ந்தார்கள். அவர்களில் மூத்தவன் இறந்து ஒரு சாகா என்ற கடவுளாக பிறந்தான். தன்னுடன் பிறந்தவர்கள் 3 பேர் என்பதை அறிந்திருந்த அந்த சாகா 7-8 நாட்களுக்கு ஒரு முறை இமயமலைச்சாரலுக்கு சென்று தன் தம்பிமார்களுக்கு அவ்வப்போது உதவி செய்து வந்தான். ஒரு நாள் அவன் தன் தம்பிகள் 3 பெரியவனுடைய ஆசிரமத்திற்கு சென்று வழக்கப்படி மரியாதைகள் செய்யப்பட்டதால் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டான். நல்லது ஐயா, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு மூத்தவன், எனக்கு மஞ்சள் காமாலை, எனக்கு தீமூட்ட நெருப்பு வேண்டும் என்று கேட்டான். உடனே சாகா அவனுக்கு ஒரு கத்தி கோடாலியை கொடுத்தான். அந்த கத்தி கோடாலியானது கத்தியாகவும் கோடாலியாகவும் பயன்படுத்தக்கூடிய கைப்பிடியை உடையதாக இருந்தது. இதை கண்டதும் மூத்த சந்நியாசி, இந்த கோடாலியை கொண்டு யார் எனக்கு விறகு வெட்டி வருவார்கள் என்று கேட்டான். உங்களுக்கு நெருப்பு வேண்டுமானால் நீங்கள் கோடாலியின் மீது கையால் ஓங்கி அறைந்து, எனக்கு நெருப்பு வேண்டும், எனவே விறகை கொண்டு வந்து நெருப்பை உண்டாக்கு என்று சொன்னாலே போதுமானது. இந்த கத்தி கோடாலி உங்களுக்கு வேண்டிய விறகை கொண்டு வந்து நெருப்பு மூட்டி கொடுக்கும் என்று சாகா கூறினான். பிறகு அவன் 2வது தம்பியிடம் சென்று அவனுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அந்த சகோதரன் சாகாவை நோக்கி, எனது குடிசைக்கு அருகில் யானைகள் செல்லக்கூடிய பாதையொன்று இருக்கிறது. ஆகவே யானைகள் இங்கு வராமல் இருப்பதற்கு ஏதாவது உபாயம் செய்தால் உதவியாக இருக்கும் என்று கூறினான். உடனே சாகா அவனுக்கு ஒரு மத்தளத்தை கொடுத்து, இந்த மத்தளத்தின் ஒரு பக்கத்தை தட்டினால் உன்னுடைய எதிரிகள் ஓடி வருவார்கள், மறுபக்கத்தை தட்டினால் அவர்களே உனது நண்பர்களாக மாறி 4 வகை சேனைகளையும் திரட்டி கொண்டு உனக்கு உதவிகள் செய்வார்கள் என்று கூறினான். பிறகு சாகா தன் 3வது சகோதரனை சந்தித்து அவனுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன், எனக்கு மஞ்சள் காமாலை, ஆகவே எனக்கு நிறைய தயிர் கிடைக்கும்படி செய்தால் அதுவே பெரிய உதவியாக இருக்கும் என்று கூறினான். அதை கேட்டதும் சாகா அவனுக்கு ஒரு பால் கிண்ணத்தை கொடுத்து, இந்த பால் கிண்ணத்தை சுற்றினால் ஒரு நதியே பெருக்கெடுத்து ஓடிவரும், வெள்ளம் போல் ஓடிவரும், அந்த நதியின் மூலம் ஒரு ராஜ்யத்தையே வெற்றியடைய முடியும் என்று கூறினார். அதன் பிறகு மூத்த தம்பிக்கு கத்தி கோடாலியானது விறகு சேகரித்து நெருப்பு மூட்டி கொடுத்து வந்தது. 2வது சகோதரனுக்கு மத்தளமானது யானைகளை துரத்தி வந்தது. 3வது சகோதரனுக்கு வேண்டிய தயிற்றை பால் கிண்ணம் கொடுத்து வந்தது. அந்த காலத்தில் ஒரு பாலடைந்த கிராமத்தில் காட்டு கரடி ஒன்று வசித்து வந்தது. அந்த கரடியிடம் மந்திர சக்தி வாய்ந்த ஒரு வைரக்கல் இருந்தது. அந்த வைரக்கல்லை வாயில் அடக்கி கொண்டு கரடி மாயமாக ஆகாயத்தில் பறந்து அது செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அது அப்படி பறந்து செல்லும்போது நடு சமுத்திரத்தில் அழகான பழச்சோலைகள் நிறைந்த தீவு ஒன்றை கண்டது. உடனே கரடி அத்தீவில் இறங்கி அங்கிருந்த ஓர் அத்திப்பழ மரத்தின் அருகில் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் கரடி தன் அருகில் அந்த மந்திர வைரக்கல்லை வைத்து கொண்டு தூங்கியது. இந்நிலையில் காசி நகரில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிபன் தன் வீட்டை விட்டு வெளியேறி பல இடங்களில் கஷ்டப்பட்டு கடைசியாக ஒரு கப்பல் துறைமுகத்துக்கு வந்தான். அங்கு நின்றிருந்த ஒரு கப்பல் மாலுமியிடம் கூலி வேலைக்கு அமர்ந்து கப்பல் புறப்படும் போது மாலுமியுடனேயே சென்றான். நடுக்கடலை அந்த கப்பல் அடையும் போது கப்பல் கவிழ்ந்தது. உடைந்த கப்பலின் ஒரு பலகையின் மீது ஏழை வாலிபன் மிதந்து சென்று அந்த கரடி வசித்து வந்த தீவை அடைந்தான். பசியுடன் பல இடங்களை சுற்றிய வாலிபன் அங்கு கரடி வசித்து வந்த அத்திப்பழ மரத்தின் அருகே வந்து சேர்ந்தான். அப்போது கரடி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது. பிறகு அவன் மெதுவாக ஊர்ந்து சென்று அந்த மந்திர வைரக்கல்லை தன் கையால் எடுத்தான். உடனே அவன் ஆகாய மார்க்கமாக சென்று அத்திமரத்தின் உச்சிக்கிளையில் உட்கார்ந்து கொண்டான். உடனே, இந்த வைரக்கல்லுக்கு இருக்கும் மந்திர சக்தியால் தான் இந்த கரடி மனித சஞ்சாரமற்ற இந்த தீவுக்கு பறந்து வந்து தங்கியிருக்கிறது. எனவே இந்த கரடியை கொன்று அந்த மாமிசத்தை தின்று நாம் பசியாற்றி கொண்டு பிறகு இந்த மந்திரக்கல்லின் மூலமாக நாம் இந்த இடத்திலிருந்து தப்பித்து பறந்து செல்வோம் என்று எண்ணினான். பிறகு அவன் ஒரு கிளையை உடைத்து அந்த கரடியின் தலைக்கு நேராக போட்டான். உடனே விழித்து கொண்ட கரடி தன் அருகில் இருந்த மந்திரக்கல்லை தேடி பார்த்தது.
அதை காணாததால் அங்கும் இங்கும் ஓடியது. அதை கண்டதும் மரத்தில் ஏறியிருந்த ஏழை வாலிபன் கலகலவென்று சிரித்தான். உடனே கரடி மரத்தின் உச்சிக்கிளையில் உட்கார்ந்திருந்த அவனை பார்த்து கோபத்துடன் வேகமாக ஓடி அந்த மரத்தின் மீது தன் தலையை மோதிக்கொண்டு செத்து விழுந்தது. உடனே வாலிபன் மரத்திலிருந்து கீழே இறங்கி தீ மூட்டி அந்த கரடியின் மாமிசத்தை சமையல் செய்து புசித்துவிட்டு மந்திர வைரக்கல்லின் உதவியினால் ஆகாயத்தில் எழும்பி பறந்து கொண்டு தன் பிரயாணத்தை துவங்கினான். இமயமலை சாரலின் பக்கமாக அவன் பறந்து கொண்டிருக்கும் போது 3 சகோதர சந்நியாசிகளின் குடிசைகளை பார்த்து கீழே இறங்கி முதலாவது சந்நியாசியின் வீட்டிற்கு சென்றான். சந்நியாசி அவனை வரவேற்று உபசரித்தார். அப்போது சந்நியாசியிடத்திலிருந்த கத்திக்கோடாலியின் மந்திர சக்தியை கண்டதும் ஏழை வாலிபன் எப்படியாவது அந்த கத்திக்கோடாலியை கைப்பற்றிவிட நினைத்தான். பிறகு அவன் தன்னிடம் இருந்த மந்திரக்கல்லின் மூலம் தன்னால் ஆகாயத்தில் பறந்து செல்ல முடிகிறது என்று கூறி கத்திக்கோடாலியை மந்திர வைரக்கல்லுக்கு மாற்றிக்கொள்ளும்படி கேட்டான். ஆகாயத்தில் பறந்து செல்வதில் நெடுநாளாக ஆசை வைத்திருந்த சந்நியாசி அதற்கு ஒப்புக்கொண்டான். பிறகு சந்நியாசியிடமிருந்து கத்திக்கோடாலியை பெற்றுக்கொண்டு சென்ற அந்த ஏழை வாலிபன் சிறிது தூரம் சென்றதும் அந்த கத்திக்கோடாலியின் மீது ஓங்கி அறைந்து, ஏ கத்திக்கோடாலியே, இந்த சந்நியாசியின் மண்டையை உடைத்து அந்த வைரக்கல்லை எடுத்து கொண்டு வா என்று கட்டளையிட்டான். அதன்படி நடந்த பிறகு அவன் கோடாலியை மறைத்து வைத்து கொண்டு 2வது சந்நியாசியின் வீட்டுக்கு சென்றான். அந்த சந்நியாசியின் வீட்டில் அவன் விருந்தாளியாக தங்கியிருந்த போது சந்நியாசியிடமிருந்த மத்தளத்தின் அபூர்வ சக்தியை அறிந்து கொண்டான். உடனே தன்னிடமிருந்த மந்திரக்கல்லுக்கு மத்தளத்தை மாற்றி கொடுக்கும்படி கேட்டான். சந்நியாசியும் அதற்கு ஒப்புக்கொண்டான். பிறகு சந்நியாசியையும் கத்திக்கோடாலியால் கொன்றுவிட்டு 3வது சந்நியாசியின் வீட்டிற்கு விருந்தாளியாக சென்றான். அவனிடமிருந்த மந்திரப்பால் கிண்ணத்தின் சக்தியை உணர்ந்து மந்திரக்கல்லுக்கு அதை மாற்றி கொடுக்கும்படி கேட்டு கத்திக்கோடாலியால் அவனையும் கொன்றுவிட்டான். இப்போது ஏழை வாலிபனிடத்தில் மந்திர வைரக்கல்லும் கத்திக்கோடாலியும் மத்தளமும் பால் கிண்ணமுமாக 4 அதிசய பொருள்கள் இருந்தன. மறுபடியும் அவன் அந்த ஆகாயத்தில் பறந்து காசி நகரத்தை அடைந்தான். காசிக்கு வந்தவுடன் ஒரு தூதுவன் மூலமாக கடிதம் ஒன்றை காசி அரசனுக்கு அனுப்பி வைத்தான். அந்த கடிதத்தில் காசிராஜன் நயமாக காசியை விட்டுவிட வேண்டும் என்றும், இல்லை என்றால் தன்னோடு சண்டை செய்து தன்னை ஜெயிக்க வேண்டும் என்றும் எழுதியிருந்தான். அந்த கடிதத்தை படித்த காசிராஜனுக்கு கோபம் மூண்டது. அதனால் அவன் அந்த முரடனை சிறைபிடியுங்கள் என்று கட்டளையிட்டான். உடனே ஏழை வாலிபன் மத்தளத்தின் ஒரு பக்கத்தை தட்டினான். அதை தட்டியவுடன் 4 வகை சேனைகள் திரண்டன. காசிராஜனது படைகள் அந்த 4 வகை சேனைகளையும் முறியடித்தன. அதை கண்டதும் ஏழை வாலிபன் பால் கிண்ணத்தை சுற்றினான். உடனே தயிர் வெள்ளம் பெருக்கெடுத்து காசிராஜனுடைய படைகளை மூழ்கச் செய்தது. பிறகு கத்திக்கோடாலியை அனுப்பி காசிராஜனுடைய தலையை கொய்து வரச் செய்தான். பிறகு அவனுக்கு எதிராக யாருமே புரட்சி செய்யவில்லை. எனவே அவன் காசியின் அரசனாக ததிவாகனன் என்ற பெயரில் முடிசூட்டி கொண்டு ஆண்டு வந்தான். ஒரு நாள் ததிவாகனன் கங்கை நதியில் வலை வீசி பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு பெரிய தங்க நிறமான பழம் ஒன்று அவனுடைய வலையில் சிக்கியது. அதை எடுத்து அவன் அறுத்து தின்றுவிட்டு அந்த மாம்பழத்தின் கொட்டையை தன்னுடைய நந்தவனத்தில் நட்டு வைத்து அதற்கு பால் நீர் பாய்ச்சி வளர்த்து வரச் செய்தான். சிறிது நாட்களுக்கெல்லாம் அந்த மாங்கொட்டை துளிர்விட்டு 3 வருடங்களில் பழுக்கத் தொடங்கியது. அவ்வளவு சீக்கிரமாக பழுக்கத் தொடங்கிய மாமரத்திற்கு பஞ்சவர்ண மலர் மாலைகள் சூட்டப்பட்டன. பரிமளம் மிகுந்த வாசன தைலம் ஊற்றிய விளக்குகள் மரத்தை சுற்றிலும் ஏற்றி வைக்கப்பட்டன. மரத்தை சுற்றிலும் மெல்லிய துணியால் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த மரத்தின் பழங்கள் சுவை மிகுந்ததாகவும் பொன் நிறமாகவும் இருந்தன. அத்தகைய அற்புத மாம்பழங்களை ததிவாகனன் தன் நண்பர்களான மற்ற அரசர்களுக்கு பரிசு பொருளாக அனுப்பி வைத்தான். அப்படி அனுப்பும்போது ததிவாகனன் பழத்தின் கொட்டையில் முளை வரும் இடத்தில் முள் ஒன்றை குத்தி அனுப்பி வைத்தான். அப்படி செய்தால் பரிசு மாம்பழத்தை தின்னும் அரசர்கள் அந்த மாம்பழத்தின் கொட்டையை தங்கள் தோட்டத்திலும் நட்டு வைத்து பார்த்தாலும் அது முளைக்காது என்று கருதினான். மாம்பழங்களை தின்ற அரசர்கள் பழங்களின் கொட்டைகளை தங்கள் தோட்டத்தில் நட்டு வைத்தார்கள். ஆனால் ஒன்று கூட முளை எழும்பவில்லை. இதனால் கோபம் கொண்ட ஓர் அரசன் தன்னுடைய தோட்டக்காரனை அழைத்து ததிவாகனுடைய மாமரத்தின் பழங்களை புளிப்பாக செய்ய முடியுமா என்று விசாரித்தார்.
முடியும் என்று தோட்டக்காரன் கூறியதும் அரசன் அவனுக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்து அவனை காசிக்கு அனுப்பினான். அந்நிய தோட்டக்காரன் காசிராஜனின் அரண்மனைக்கு சென்று ஒரு தோட்டக்காரன் அரண்மனையில் வேலை தேடி வந்திருப்பதாக அறிவித்தான். உடனே காசிராஜன் அவனை தன்னுடைய நந்தவனத்திற்கு தோட்டக்காரனுக்கு துணையாக இருக்கும்படி அனுப்பி வைத்தான். புதிய தோட்டக்காரன் காலம் மாறிய காலத்தில் மலர்களை பூக்கும்படியாகவும் காய்களை கனியாகும்படியாகவும் செய்தான். இதனால் மகிழ்ச்சியடைந்த காசிராஜன் பழைய தோட்டக்காரனை அனுப்பிவிட்டு புதிய தோட்டக்காரனை நந்தவனத்தை கவனித்துக் கொள்ளும்படி ஏற்பாடு செய்தான். அதன் பிறகு புதிய தோட்டக்காரன் அற்புத மாமரத்தை சுற்றிலும் கொடிகளையும் கசப்பான செடி வகைகளையும் நட்டான். நாளடைவில் அச்செடிகளும் கொடிகளும் மரத்தின் கிளைகளோடு பின்னிக்கொண்டு வளர்ந்தன. அவற்றின் வேர்கள் மாமரத்தின் வேர்களோடு பிணைந்து கொண்டு வளர்ந்தன. இதனால் அதிசய மாமரத்தின் பழங்கள் கசப்பாகவும் புளிப்பாகவும் மாறின. உடனே அந்த புதிய தோட்டக்காரன் ஓடிவிட்டான். ஒரு நாள் மன்னன் ததிவாகனன் நந்தவனத்தில் உலாவி வரும்போது அதிசய மாமரத்தின் பழம் ஒன்றை பறித்து கடித்தான். அதன் பழச்சாரும் பழமும் எட்டிக்காயைப் போல கசந்தது. அந்த சமயத்தில் போதிசத்துவர் அரசனுடைய மந்திரிகளில் ஒருவராக இருந்தார். அவர் அரசன் ததிவாகனனுக்கு அவ்வப்போது ஆலோசனை கூறி வந்தார். எனவே அரசன் பரபரப்போடு போதிசத்துவரை நோக்கி, ஐயா அறிஞரே, இந்த மாமரத்தை நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக எப்போதும் போல பாதுகாத்து வருகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாமரத்தின் கனிகள் ஏன் இப்படி கசக்கின்றன என்பதை கேட்க நினைத்து, ஒரு பாட்டு மூலம் கேட்க நினைத்து பின்வரும் கருத்துள்ள முதலடியை பாடினான். மாங்கனியின் சுவையெல்லாம் இனிப்பு, அதன் மணமும் நறுமணம், நிறமோ பொன்னிறம், ஆயினும் கசப்பான காரணம்தான் என்னவோ. அதற்கு போதிசத்துவர் மன்னனை பார்த்து பின்வரும் கருத்துள்ள பாடலை பாடினார். மாமரத்தின் அடிமரத்திலும் வேர்களிலும் கிளைகளிலும் மரத்தை சுற்றியிருக்கும் கசப்பு செடிகளும் கொடிகளும் மரத்தின் முழுவதும் படர்ந்ததாலே பழமும் கசக்குது. தீயவரின் தொடர்பினாலே நல்லவரும் தீயோர் ஆகிடுவாரே. அதன் பிறகு போதிசத்துவரின் ஆலோசனைப்படி மாமரத்தை சுற்றிலும் வளர்க்கப்பட்டிருந்த கசப்பான செடி கொடிகள் களைந்தெடுக்கப்பட்டன. மரத்தினடியில் இருந்த மண்ணை எடுத்து புதிய இனிப்பான மண்ணையும் உரத்தையும் போட்டு பாலூற்றி மறுபடியும் அந்த மாமரத்தை அரசன் வளர்த்தான். சிறிது காலத்திற்கெல்லாம் அதே மரத்தில் நல்ல சுவையான மாம்பழங்கள் காய்த்தன. மன்னன் ததிவாகனன் பழைய தோட்டக்காரனை அழைத்து வந்து மாமரத்தை கவனித்து கொள்ளும்படி வேலைக்கு அமர்த்தினான். கதை எண் 47. மந்திர பொக்கிஷங்கள். கதை நிறைவுற்றது.